குழந்தை பிறந்துச்சுங்களா? என்ன குழந்தை? பிறந்துருச்சுக்கா. ரெண்டாவது எங்க அக்காவுக்கு பொண்ணுதான். பொன் குழந்தை பிறக்கிறதுக்கெல்லாம் கொடுத்து வச்சிருக்கணும். அவங்க நல்லா படிக்க வைங்க. அவங்க லைஃப் அவங்களே பாத்துப்பாங்க. நீங்களே சொல்லுங்க, நீங்களும் நல்ல நிம்மதியாவா இருக்கும்? அப்படிலாம் சொல்லாதீங்க. அவங்க காலத்துலலாம் எல்லாம் மாறிடும். இந்த டைப்பர் தானே கேட்டீங்க? 80 ரூபா ஆச்சு. வரக்கா. ஏமா எல்லாரும் பொன் குழந்தை பிறந்தா சோகமாயிடுறாங்க? சோகமா இல்லப்பா, பயப்படுறாங்க. இந்த காலகட்டத்துல ஒரு பொம்பளை பிள்ளைய பாதுகாப்பா வளர்க்கறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதுவும் ஈக்குவலா படிக்க வச்சு நிறைய சம்பாதிச்சு வீட்டுக்கு போய் வீட்டு வேலையை அவங்க தானே செய்ய வேண்டியதா இருக்கு. ஆமால. வீட்டுல முக்கியமான ஏதாவது டெசிஷன் எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோ, லேடிஸை கலந்து கட்டவே மாட்டாங்க. உனக்கு என்ன தெரியும், ஓரமா போன்னு சொல்லுவாங்க. சம்பாதிக்கிறவங்களுக்கே இந்த நிலைமைனா வீட்டுல இருந்து சமைச்சு போடுறாங்களே, அவங்க காலம் பூரா அடிமையாவே இருக்க வேண்டியதான். இப்போ புரியுதா அவங்க ஏன் பொன் குழந்தை பிறந்தனும் சோகமா இருந்தாங்கன்ட்டு? உங்க ஜென்ரேஷன்லயாவது பொண்ணுங்களுக்கு ஈக்குவல் ரைட்ஸ் கொடுங்க. அது போதும் எனக்கு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கடைக்கு வந்தேன்ல, நீங்க சில்லறை கொடுத்தீங்களா, அதுல 100 ரூபா கம்மியா இருக்குது. இல்லையே, நான் காசை கரெக்டா தானே கொடுத்தேன். என்கிட்ட இருந்தது 500 ரூபா தான். 300 ரூபா இருக்கணும். 200 ரூபா தான் இருக்குது. நீங்க 200 ரூபாய்க்கு பொருள் வாங்குனீங்களா? நான் மீதி 300 ரூபா கொடுத்தேனா? திருப்பி வந்து பேத்திக்கு வேணும் 100 ரூபாய்க்கு சாக்லேட் வாங்குனீங்களா? பையில தான் இருக்கும் பாருங்க. ரெண்டாவது சாக்லேட் வாங்க பாருங்க, அது மறந்தே போயிட்டேன். வர வர ஞாபகம் மறதி அதிகமா இருக்குது. எதுவும் தப்பா நினைச்சுக்காதீங்க, நான் வரேன். உங்களுக்கோ வரல. பிசினஸ்ல கோவப்பட்ட நம்ம கஸ்டமர் எழுந்துருவோம்பா. எனக்கு தெரிஞ்சு அவங்க ஞாபகம் மறதியில் தான் வந்து கேட்கறாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு நாளைக்கு எவ்வளோ கஸ்டமர் வருவாங்க, ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க. எல்லாத்தையும் கோவப்பட்ட பிசினஸ் பண்ண முடியுமா? பிசினஸ்னா அப்படிதான் இருக்கும். என்னம்மா தேடுறீங்க? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம கடைக்கு மெட்டீரியல் வந்ததுல, ஒரு பாக்ஸ் பிரஷ் கேட்டிருந்தோம். அவங்க ஒரு அட்டை பிரஷ் கொடுத்துட்டு போயிருக்காங்க. அதான் அவங்க நம்பர் இருக்குமான்னு பாக்குறேன். பில்லுல அவங்க நம்பர் இல்ல. பில்லுல 2 நம்பர் கொடுத்துருக்காங்கப்பா, ஆனா ரெண்டுமே வேலை செய்யல. இப்பயே சொன்னாதான் உண்டு, இல்லைன்னா ஏன் முன்னாடியே சொல்லலன்னு நம்மளே திருப்பி கேட்பாங்க. அவங்களே மெட்டீரியல் எடுத்துட்டு வராங்கம்மா. மெட்டீரியல் கொடுக்கல செக் பண்ணி கொடுக்கலாம்ல. இப்ப பில்லுல இருக்கிற நம்பர் கால் பண்ணி பாக்குற, காலே போக மாட்டேங்குது. பழைய பில்லும் அப்படிதான் இருக்கு, புது பில்லும் அப்படிதான் இருக்கு. ஒரு பொருள் தெரியாம மாத்தி கொடுத்துட்டேன். ஓனருக்கு தெரிஞ்சா திட்டுவாரு, எதுவும் சொல்லாதீங்க. இந்தாங்க பிரஷ். நான் சொல்லல, எனக்காக ஒன்னே மட்டும் பண்றீங்களா? பில்லுல நம்பர் கொடுக்குறீங்களா, அது ஒர்க் ஆகிற நம்பரா கொடுங்க. ஏதாவது ப்ராப்ளம் வந்தா உங்களை எப்படி நாங்க கான்டாக்ட் பண்றது சொல்லுங்க. கண்டிப்பா சொல்லிடுறேன், நான் வரேன். மெட்டீரியல் மழையில சுத்தமா ஊறி போயிருக்கு. நேற்று யார் போய் ரிசீவ் பண்ணது? பவித்ரா ஆண்டிமா. பவித்ரா இன்னைக்கு லீவு. அவங்களுக்கு கால் பண்ணி சொல்லுங்களாமா? சார், நான் பரமலேஸ்வரன்ல இருந்து பேசுறேன். நேற்று உங்க ஸ்டாஃப் கொடுத்தாங்களா ஃபிளாஸ்க்கு, மழையில சுத்தமா ஊறி போயிருக்கு சார். நேற்று அவங்களுக்கு லைனாவே இருக்கட்டுமே, அதுக்காக மழையில ஊற வச்சு எடுத்துன்னு வந்தா எப்படி சார்? ஒன்னும் பொருளை சேஃபா எடுத்துன்னு வரணும், இல்ல மழை நின்ன பிறகாவது எடுத்துன்னு வரணும். கஸ்டமர்கிட்ட பொருள் விற்கிறது எவ்வளவு கஷ்டம்ன்றது உங்களுக்கே தெரியும்ல. சரிங்க சார், நான் தனியாக எடுத்து வச்சுறேன். என்னம்மா சொன்னாங்க? எடுத்து வைக்க சொல்றாங்கப்பா, மாத்தி தராங்களாம். அதுவும் அவ்வளோ சீக்கிரம்லாம் மாற்றி தர மாட்டாங்க. மெட்டீரியல் நமக்கு வந்தது இல்லை, அப்பயே ஒழுங்கா செக் பண்ணி வாங்கி தான் அந்த பிரச்சனையே இருக்காது. மெட்டீரியல் வாங்குறவங்களை குறை சொல்றதா, மெட்டீரியல் கொடுத்தவங்களை குறை சொல்றதானே தெரியல. குறை சொல்றவங்க என்னம்மா பண்ணாரு? காட்டுல இருக்க எல்லா மரத்தையுமே கோடாலி வெட்டுமா, ஆனா அந்த கோடாலிக்கு தெரியாதா நம்ம எத்தனை மரத்தை வெட்டணும்னு. ஆனா வெட்டப்பட்ட எல்லா மரத்துக்குமே தெரியுமா நம்மள வெட்டின கோடாலி யாருன்னு. தான் பேசின வார்த்தை மத்தவங்களை காயப்படுத்துன்னு தெரியாமலே பேசிட்டு இருப்பாங்க. அவங்களாம் நம்மளால மாத்த முடியுமா? அவங்கள விட்டு நம்ம விலகிடணும். அப்ப உங்களை விட்டு போறேன்னு சொல்றீங்க? என்ன விட்டு போறியா? ஏன்? நீங்க தானே எப்பயுமே குறை சொல்லினே இருக்கீங்க.